ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே சமாதானம் இல்லையா? சண்டையா? வாக்குவாதங்களா? பிரச்சனைகளா? போராட்டங்களா? நிம்மதியற்ற நிலையா? கர்த்தர் உங்களுடைய வீட்டை சமாதான தாபரமாய் மாற்றுகிறார். நிலையான வாசஸ்தலங்களிலும் என்று எழுதியிருக்கிறது. நிலையான வாசஸ்தலம் என்றால் என்ன? த பர்மனன்ட் ரெசிடென்சி பிளேஸ். அப்போ அடிக்கடி வாடகை வீடை மாற்றிக்கொண்டிருக்கிறோம், குத்தகை வீடை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாதபடிக்கு 1 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய வீடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பூமியிலே நிலையான ஒரு வாசஸ்தலம் நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார், நிலையான வாசஸ்தலங்களில் குடியிருக்கும் என்று. அப்போ நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறபடியினாலே ஒரு நிலையான வாசஸ்தலத்தில் குடியிருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நிறைய பகுதிகளை பார்க்கும்போது ஒரே சத்தம், சண்டை, பிரச்சனைகள், கூக்குரல்கள். அந்த இடம் அமைதியாகவே இருக்காது. ஒரே கதறல்கள், ஒரே கூக்குரல்கள், ஒரே இரைச்சலாகவே அங்கே அந்த பகுதிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் குடியிருக்கிற இடம் அமைதியான ஒரு இடமாக, பிளசன்ட் பிளேஸாக, ஒரு சைலண்ட் இடமாக தேவன் ஆசீர்வதிக்க முடியாய் விரும்புகிறார். அங்கே கூக்குரல் இருக்காது, அங்கே வாக்குவாதங்கள் இருக்காது, அங்கே சண்டையின் சத்தம் இருக்காது. தேவன் உங்கள் தாபரங்களை சமாதானமாகவும் நிலையான வாசஸ்தலமாகவும் அமைதியாய் குடியிருக்கும் ஸ்தலமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் விரும்புகிறார். இன்றைய வேதாகம விடுகதை. ஊர் ஊராய் சுற்றியவன், ஊதாரியாய் வாழ்ந்தவன், சொந்தம் விட்டு பறந்தவன், சொத்தை எல்லாம் அழித்தவன், தவிட்டை தேடி தவித்தவன், தகப்பனை நாடி நடந்தவன், அவன் யார்? உன்னுடைய விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்னுடைய பதில்களை எழுதுங்கள். சரியான விடைகளை எழுதுறவர்களுக்கு நான் நிச்சயமாகவே பரிசையை நான் தருவேன், அது எந்த சந்தேகம் இல்லை. கேள்வி எண் 17. நேபுகாத் நேச்சாரின் பிரதானிகளின் தலைவன் யார்? நேபுகாத் நேச்சாரின் பிரதானிகளின் தலைவன் யார்? விடை அஸ்பேனாசு. அஸ்பேனாசு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். சரியான விடைகள் எழுதியவர்கள் சகோதரர் ரிச்சர்ட் சதீஷ், சகோதரி பிரிஸ்கில்லா ரிச்சர்ட் அவர்கள். 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் நீங்களும் எழுதலாமே? நீங்களும் விடைகளை கண்டுபிடித்து நீங்கள் எழுதுங்கள். விடுகதை புரியவில்லை என்று சொல்லுங்கள். சில விடுகதைகள் மட்டும்தான் இருக்கும், மறுபடியும் கேள்வியாக நான் மாற்றுவேன். நீங்கள் காத்திருங்கள். உங்களுடைய ஜப குறிப்புகளையும் உங்களுடைய காரியங்களையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிங்கள். நானும் உங்களுக்காக, குடும்பத்திற்காக, உங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மகா பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் குடியிருக்கும் ஸ்தலங்களிலும் குடியிருக்கும் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, நிலையான வீடுகள் இல்லை, இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நிலையான வீட்டை கொடுத்து உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வீட்டிலே சண்டைகளும் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் பகைகளும் விரோதங்களும் காணப்படுகிற தினந்தோறும் இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, குடும்பமாய் ஜெபிக்க முடியாதபடி வாக்குவாதங்கள் அப்பா, சண்டைகள் ஆண்டவரே அப்பா, குடிய நிமித்தமாய் வாக்குவாதங்கள், சாராயத்து நிமித்தமாய் வாக்குவாதங்கள், சமாதானமே இல்லையப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. எல்லா பாவ காரியங்களையும் விடுதலையாக்குங்க. இந்த வாக்கு தத்தங்களுடைய பிள்ளைகளுக்கு பலிக்க முடியாய் செய்யுங்க ராஜா. குடும்பத்தில் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் ஆண்டவரை ரட்சி
ரட்சிப்பையும் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் நின்றத்தில் எனக்கா ஜெபிகள் என்று கேட்டார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாற்றி அவர்களுக்கு புதிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். God bless you. Have a blessed day.